Oh baby, I feel like flying up in the air. என்ன பாராட்டுறதை விட நான் வந்து ஆக்சுவலா பாராட்ட வேண்டியவங்க நீங்க தான். ஏன்னா You wanna make love to me there. ஹீரோயினுக்கு தேவையான எந்த குவாலிட்டிஸுமே அவங்க கிட்ட கிடையாது. பர்சனலா அவங்களோட ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா அதனால குருவை என்னைக்குமே சிஷ்யம் கலாய்க்கவே முடியாது. பட் என்னன்னா பொதுவா எனக்கு வந்து சாங் நான் லிரிக் எழுதுவேன் அப்படின்றது வேற ஒரு டைரக்டர் படமா இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க. வேட்டை மன்னன்ல ஒரு சண்டை காட்சிக்கு வந்து ஹாலிவுட்டே மிஞ்சணும்னு இப்பவே டாக் வருது. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வானம் படம் மூலமா ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கீங்க சிம்பு. விண்ணை தாண்டி வருவாயா படத்துல வந்து ஒரு மென்மையான சாக்லேட் ஹீரோ, வானத்துல புரட்டி போட்ட மாதிரி ஒரு குப்பத்து பையன். இனிமே இமேஜ் பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இமேஜ்ன்ற ஒரு விஷயமே நம்ம கிரியேட் பண்ணுறது தான். நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி படங்கள் பண்ணுறோமோ அது மூலியமாக ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. எனக்கு என்னென்னா இமேஜ் எல்லாம் உடைக்கணும், வேறு மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணுங்கிறது தான். இப்போது சிம்புனா வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுவார் அப்படிங்கிறது இல்லாமல் சிம்பு வந்து என்ன மாதிரி வேணால் படம் பண்ணுவார், ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து மக்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் விண்ணை தாண்டி வருவாய்க்கப்புறம் ரொம்ப போல்டாக வானம்னு ஒரு படம் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அதை நான் பண்ணுறதுக்கு என்னோட தைரியம் எல்லாரும் வந்து இப்படி ஒரு படம் பண்ணது வந்து உண்மையிலே பெரிய விஷயம்னு என்னை பாராட்டுறாங்க. என்னை பாராட்டுறதை விட நான் வந்து ஆக்சுவலாக பாராட்ட வேண்டியவங்க நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாரும் பாராட்டியிருக்க மாட்டாங்க, என்னை கண்டிப்பாக திட்டியிருப்பாங்க. இவருக்கு எங்கே போச்சு மூளை, 5 பேர் கதையில் எதுக்கு இவர் போய் நடிச்சாருன்னு என்னென்னமோ பேசியிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தினதுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மல்டி ஸ்டாரர், ஃபர்ஸ்ட் டைம் ரீமேக், வானம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? வானம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னுமே கண்டிப்பாக நல்ல படம் செய்யலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விதத்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் என்னன்னா இன்னைக்கு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ், எந்த ஒரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. பட் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுலேருந்து என்னை நம்பி எவ்வளோ பேர் வராங்க, எனக்கு என்ன மாதிரியான ஒரு லெவல் இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறத வந்து இந்த படம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ரெண்டாவது என்னன்னா எனக்கு வந்து மக்கள் வந்து நல்ல படங்களை ஆதரிச்சு வெறும் பப்ளிசிட்டி இதையே நம்பி ஒரு படம் போய் பார்க்கறத வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கு சினிமாவில். அது வந்து சினிமாவுக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது. அது இப்போ பண்ண முடிஞ்சவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேர் பண்ணிடுவாங்க. பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல படம் எடுத்தா ஓடுங்கிறத நம்பி தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. யாராலும் அவ்வளோ ரூபாய் காசு செலவு பண்ணி படம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு படம் நல்லா இருக்கு, அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்பி அந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத வந்து விரும்புகிறேன். தேன் வந்து 10 வாட்டி டிவியில் போட்டாங்க அப்போ நல்ல படமாக இருக்குன்னு போய் பார்க்குறத விட படம் நல்லா இருக்கா, இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். அப்போ வானம் சக்சஸ்ல வந்து மவுத் டாக் பெரிய ரோல் பண்ணியிருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா எந்த விதமான ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாம எல்லா தியேட்டர்லயும் படம் முடியும் போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்கன்றாங்க. அந்த ஒரு கைத்தட்டல் அங்கிருந்து போய் வெளியில ஒரு அனுப்புற ஒரு மெசேஜ் படம் நல்லா இருக்குன்னு சொல்றது, ஒரு ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர், ஆர்குட், இன்னைக்கு இன்டர்நெட், இந்த மீடியா மூலியமா இந்த படத்தோட ரீச்சே வந்து ஃபினாமினல் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஃபேன்ஸும் எல்லாருமே படம் பார்த்துட்டு அதை வந்து உடனே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வேற ஒரு மீடியமும் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அது மூலியமாகவும் ஒரு கலெக்ஷன், இப்படி ஒரு கலெக்ஷன் படம் நல்ல படம் எடுத்தாலும் இப்படி ஒரு கலெக்ஷன் கொடுக்கலான்றதை வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். வானம் படத்தோட ஸ்டார் கேஸ்ட் ரொம்ப திகைப்பா இருக்கு. லீட் கேரக்டர்ல நடிச்ச எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ். இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டை எப்படி கட்டி மேய்க்க முடிஞ்சது? ஆக்சுவலாக
எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் நான் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் இது. அதுக்கப்புறம் என்னன்னா, பொதுவாக ஒரு நல்ல படத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு புது ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம படத்தை பார்ப்போம், அந்த படத்தில் தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் வரும். பட் ஒரு நல்ல ஒரு படத்தில் ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ் நடித்தாங்கன்னா அதோட ரீச்சுங்கிறது வந்து ஃபெனாமினல் ரீச். அதை தான் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே மேக்ஸிமம் வந்து பெரிய ஸ்டார்ஸ் லைக் பிரகாஷ் ராஜ் சார் நடிக்க வச்சிருப்போம், பரத் பண்ணியிருப்பார், அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 5 கதையும் ஆடியன்ஸ் வந்து சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஸ்டார்ஸ். அண்ட் டைரக்டர் கிறிஸ் தான் என்ன சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையும் அழகாக வந்து வேலை வாங்கி கரெக்டாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸை படத்தில் கொடுத்து அழகாக படத்தை பண்ணி கொடுத்தாரு. வானம் படத்தோட கண்டென்ட் பற்றி பேசியே ஆகணும் சிம்பு. சிம்பு படங்களில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன தெரிப்புகள் மாதிரி சோசியல் காசு இருக்கும். இதில் மொத்த படமுமே இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயமா இருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் வர்ற கேரக்டர்கள் இன்னைக்கு பாப்புலேஷனில் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோசியல் தாட் உள்ள கதையை வந்து சிம்புக்கு மேட்ச் பண்ணும்போது கமர்ஷியல் வேல்யூக்காக என்னவெல்லாம் இங்கே மாற்ற வேண்டி இருந்துச்சு? ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் போய் மக்கள் கிட்ட சேரும். இது ஒரு நல்ல படங்கிற அங்கீகாரம் இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உணர்ந்து தான் இந்த படம் பண்ணணும்னு எடுத்தேன். பட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வெறும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். தமிழுக்கு வந்து நிறைய வந்து இப்போ கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமான மக்கள் பார்க்கும்போது தான் அது கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கணும்னு சொல்லும்போது எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த கேபிள் ராஜான்றது வந்து ஒரு நல்ல மாஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல படம்ன்ற ஒரு ஃபீல், அந்த ஒரு சரண்யா மேடம் இதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், எல்லாமே இதில் சேர்த்துருப்போம். ஒரு எவண்டி ஒன்றை பெற்றா வந்து அந்த மாதிரி ஒரு மாடர்னான ஒரு சாங்காக இருந்ததுன்னா நோ மணி நோ அண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் படமே வந்து அந்த பேலன்ஸை அழகாக வந்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை வந்து படத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது படத்துக்கு மீறின மாதிரியும் இல்லாமல் படத்தோட அந்த கதையோட ஜெல் பண்ணி எப்படி அழகாக பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதுதான் வெற்றி நினைக்கிறேன்.